மாரி சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். மாரி குழந்தைக்கு பேர் வச்சதை நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு சூர்யா வராங்க. என்ன மாரி என்ன யோசிக்கிறேன்னு கேட்குறாங்க. எனக்கு என்னமோ அந்த குழந்தைக்கு பேர் வச்சதுல அது நம்ம குழந்தைக்கு பேர் வச்ச மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆமா மாரி எனக்கும் அப்படித்தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது நம்ம குழந்தைக்கு நம்ம எப்படி பேர் வைப்போமோ அதே மாதிரி அந்த குழந்தையோட பேரை சொன்னதுமே நம்மளுக்கு தேவியமாவே நேர்ல வந்த மாதிரி ஒரு சந்தோஷமா இருக்குதுல்ல. எனக்கும் அப்படிதான் இருக்கு அப்படின்னு ரெண்டு பேரும் ஆள் மாத்தி ஆள் தேவிக்கு பேரை வச்சதுக்கு அப்புறம் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. சரி மாரி நீ ஒன்றும் கவலைப்படாத. நம்மளுக்கு எப்பெல்லாம் அந்த குழந்தைய பார்க்கணும்னு தோணுதோ அப்போவெல்லாம் சாஸ்திரி கிட்ட போய் சொல்லி அந்த குழந்தைய பார்த்துட்டு வருவோம். சாஸ்திரியோட வீடு எனக்கு தெரியுங்கிறாங்க சூர்யா. ஓ உங்களுக்கு அவங்க வீடு தெரியுமா? அப்படின்னா போயிட்டு வருவோம் அப்படின்னு ரெண்டு பேருமே சந்தோஷமா சரி போயிட்டு வரலாங்கிற முடிவில் இருக்காங்க. தாரா அவங்க ரூம்ல உட்காந்துக்கிட்டு அந்த எரிஞ்சு போன புடவையை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு சங்கரபாண்டி வராங்க. என்னது சிஸ்டர் எரிஞ்சு போன புடவையே வெறிக்கி வெறிக்கி பார்த்துட்டு இருக்கிறாங்களே, இவங்க பார்க்குற பார்வையில மறுபடியும் அந்த புடவை தீயில எரிஞ்சிடும் போல இருக்குது. என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. சிஸ்டர் என்னாச்சு? எரிஞ்சு போன புடவையே அப்படி விரைச்சு பார்த்துட்டு இருக்கிறீங்க, சாப்பிட கூட வராம இங்கேயே கொஞ்சிருக்கிறீங்களே, என்ன எனக்கு பார்க்கறதுக்கு பயமா இருக்குதுங்கிறாங்க சங்கரபாண்டி. எனக்கு சந்தேகமா இருக்கு. அந்த இடத்துல யாருமே இல்லாத போது எப்படி என்னோட புடவையில மட்டும் நெருப்பு எரிஞ்சிருக்குன்னு கேட்குறாங்க. அங்க எங்கேயாவது விளக்கு இருந்திருக்கும், நீங்க கவனிக்காம இருந்திருப்பீங்கன்னு சங்கரபாண்டி சொல்றாங்க. இல்ல எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. விளக்கெல்லாம் எதுவுமே இல்லை. அங்க குழந்தை மட்டும்தான் இருந்தது. அந்த குழந்தை மட்டும்தான் கை காலெல்லாம் ஆட்டிக்கிட்டு இருந்ததுங்கிறாங்க. என்ன சிஸ்டர் குழந்தை கை கால் ஆட்டினா நெருப்பு பிடிக்குமா புடவையில போய்ங்கிறாங்க. ஏன் குழந்தை கைப்பட்டதும் என் கையில நெருப்பு பிடிக்கலையே என்ன? அப்ப வந்திருந்தது மாரியோட குழந்தையா இருக்குமா அப்படிங்கிறாங்க. ஆஸ்பத்திரியில அவ சாகுறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னான்ல, சா சான்னு. அட ஆமா சிஸ்டர் கரெக்டா சொன்னீங்க. சாங்கும் போது நான் கூட சாவித்திரியான்னு கேட்டேன்னுலங்கிறாங்க. அட ஆமா அப்ப சாஸ்திரி தான். அப்போ சாஸ்திரி எடுத்துட்டு வந்த குழந்தை அது மாரியோட குழந்தை தான். அந்த ரூம்ல குழந்தை மட்டும்தான் கையை கால் ஆட்டிட்டு இருந்துச்சு. நான் அப்படி இப்படி நடந்துட்டு இருக்கும்போது என் செயலப்பட்டதும் அது தீ பிடிச்சிருச்சு. அச்சோ என்ன சிஸ்டர் சொல்றீங்க? முதல்ல ஏற்காட்டுல இருந்துச்சு, அப்புறம் சென்னையில இருந்தது, இப்போ நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்துருச்சா? அச்சோ மாறி சொன்ன மாதிரியே அவ கண்ட கனவு மாதிரியே இப்போ உங்களுக்கு புடவையில தீ பிடிச்சிருக்கு சிஸ்டர். அடுத்தது நீங்களே எரிஞ்சாலும் எரிஞ்சு சாம்பலாயிடுவீங்க. எனக்கு என்னமோ பயமா தான் இருக்கு. மாறி சொன்ன மாதிரி எல்லாமே நடக்கிறது மாதிரியே தெரியுதுங்கிறாங்க சங்கரபாண்டி. பாண்டி முதல்ல நம்ம செக் பண்ணணும், அது பூசரியோட குழந்தை தானா இல்ல மாரியோட குழந்தையானு நம்ம செக் பண்ணணுங்கிறாங்க. அது மாரியோட குழந்தைய நீங்க என்ன பண்ணுவீங்க சிஸ்டர்னு கேட்கிறாரு சங்கரபாண்டி. நம்ம யோசிக்கவே கூடாது, எப்பாடு பட்டாவது அந்த குழந்தைய நம்ம கொன்னே தீரணுங்கிறாங்க தாரா. ஹாசினி வந்ததும் பெருமா என்ன நீங்க மட்டுக்கு தனியாக கொண்டிருக்கிறீங்கன்னு கேட்குறா. ஆமாம் மாறி எப்போவுமே நான் தனியாக இருந்தால் பக்கத்தில் வந்து கொண்டுக்குவா. ஆனால் அவள் இப்போ தான் எப்போ பார்த்தாலும் குழந்தை ஞாபகமாகவே இருக்கா. கவலைப்படாதீங்க பெரியமா, சித்தர் சொன்ன மாதிரியே மாரியோட குழந்தையும் கூடிய சீக்கிரம் நம்ம வீட்டுக்கு வந்துடும். அடடே எல்லாரும் என்ன பண்ணுறீங்க? ஆமாம் என் பேரை ஹர்ஸ்வத் என்ன பண்ணுறான்னு ஜெகதீஷ் வந்து கேட்குறாங்க. அவர் ரொம்ப பிஸியாக இருக்காருன்னு ஹாசினி ரொம்ப பெருமையாக சொல்கிறாங்க. ஆமாம் அவர் வேலையை அவர் கரெக்டாக செய்கிறாரு, தொட்டிலில் தூங்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறாங்க. அட அப்படியா? 18 மணி நேரம் கண்டிப்பாக ஒரு குழந்தை தூங்கியே ஆகணுங்கிறாங்க. ஸ்ரீஜா உன் பாப்பா என்ன பண்ணுறான்னு கேட்குறாங்க. அவள் தூங்கவும் மாட்டேங்கிறா, என்னையும் தூங்க விட மாட்டேங்கிறான்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஹாசினி சொல்றாங்க, இங்க பாரு சிரிஜா, குழந்தைக்கு பால் நல்லா நிறைய கொடு, நல்லா தூங்குவாங்கிறாங்க. ஸ்ரீஜா அப்படியே பித்துக்கு பித்துக்குன்னு முழிக்கிறாங்க. தாராவும் சங்கரபாண்டியும் சாஸ்திரியை தேடிக்கிட்டு வந்துட்டாங்க. சாஸ்திரி வீடு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்குறாங்க. யாராவது தெருவில் போறவங்களை கேட்டால் சொல்ல போறாங்க. இதெல்லாம் ஒரு கேள்வின்னு நீ என்கிட்ட கேட்குற பாரு, உனக்கு என்ன சொல்றதுங்கிறாங்க தாரா. தெருவில் ஒருத்தர் வந்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போய் சங்கரபாண்டி கேட்குறாங்க. ஆமா இதுதானே சீனிவாச தெரு? ஆமாங்கிறாங்க. அப்போ சாஸ்திரி வீடு எதுன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க. கையில் கூட குழந்தைய வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டே இருப்பாரு அப்படின்னு சங்கரபாண்டி கேட்க, ஓ அவங்களா, இங்கேருந்து 4வது வீடு அந்த ஓட்டு வழி வீடு தான் அப்படின்னு சொல்றாங்க. ஓ அதுவா, சரி நாங்கள் பார்த்துக்குறோம் போங்க. பக்கத்தில் 4வது தெருவில் 4வது வீடாமா, போய் பார்த்துட்டு வாங்குறாங்க. ஐயோ உங்களுக்கு எரிஞ்ச மாதிரியே எனக்கும் கையெறிஞ்சிட்டு என்ன சிஸ்டர் பண்ணுறதுங்கிறாங்க. டேய் பார்த்துட்டு தான் வர சொல்கிறேன், போய் பார்த்துட்டு வா, போனா போ அப்படின்னு சொல்கிறாங்க. சங்கரபாண்டியும் அங்கங்கே தேடி பார்க்குறாங்க. இதுதான் 4வது வீடு. ஐயோ என்ன பூட்டி கிடக்குது. அங்கே ஒருத்தர் தண்ணி குடத்தோட வராங்க. அக்காக்கா இங்கே சாஸ்திரின்னு ஒருத்தர் குழந்தைய கையில் வச்சுக்கிட்டே சுற்றிட்டு இருப்பாரு, அவர் எங்கக்கா? அந்த வீடு இதுதானேன்னு கேட்குறாங்க. ஆமாம் இதுதான். அப்போ கோயிலுக்கு போயிருப்பாரான்னு கேட்குறாங்க. கோயிலுக்கெல்லாம் போன மாதிரி தெரியல, கையில் பேக்கோட ஏதோ ஊருக்கு போன மாதிரி தெரிஞ்சுது அப்படிங்கிறாங்க. அவர் எந்த ஊருக்கு போனாங்கன்னு உனக்கு தெரியுமாக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் ஊருக்கு போன மாதிரி தெரியும், ஆனால் எந்த ஊருக்குனால எனக்கு தெரியாதுப்பாங்கிறாங்க. சரி எனக்கு தண்ணி பிடிக்க நேராச்சு, நீ போய் தேடிக்கிட்டே இரு அப்படின்ட்டு போயிட்டாங்க. எப்படியோ குழந்தை இருக்கிற இடம் நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு, சிஸ்டர் கிட்ட போய் நம்ம சொல்லிட வேண்டியதான் அப்படின்னு சங்கரபாண்டி போறாரு. சிஸ்டர் நான் அந்த வீட்டுக்கு போய் பார்த்தேன், சாஸ்திரி பெரிய திண்டுக்கல் போட்டுட்டு எந்த ஊருக்கு போயிட்டாராமேங்கிறாங்க. எந்த ஊருக்கு போயிருப்பாருன்னு யோசிக்கிறாங்க. அவர் எந்த ஊருக்கு போனாருன்னு இங்கே யாருக்குமே தெரியல. பேசாம நம்ம போய் பஸ் ஸ்டாண்டில் தேடி பார்க்கலாமா சிஸ்டர் அப்படின்னு கேட்குறாங்க. அதான் அங்கெல்லாம் போனால் சரி வராது. பஸ் ஸ்டாண்டாக தேடிக்கிட்டு தெரிஞ்சோம்னா அதில் நம்மளுக்கு ஒரு யூஸும் கிடையாது. அவர் கோயிலில் தானே பூஜை பண்ணிட்டு இருக்கிறதா சொன்னாங்க. அந்த கோயிலில் போய் விசாரிச்சு பார்த்தா நம்மளுக்கு ஏதாவது தகவல் கிடைச்சாலும் கிடைக்கலாம். வா போய் கோயிலில் போய் பார்க்கலான்ட்டு சாஸ்திரி திரும்பவும் மாறி வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. நான் உள்ள வரலாமான்னு கேட்குறாங்க. மாறி பார்த்ததும் ஐயா நீங்களா, வாங்க வாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. குழந்தை தூங்குறாளா அப்படிங்கிறாங்க. ஆமா நான் வந்த விஷயத்த இப்போ சொல்லிட்டு நான் உடனே கிளம்பணுங்கிறாங்க. சாஸ்திரி என்ன விஷயம்னு கேட்குறாங்க. உடனே கோயில் வேலையோ 10 நாளைக்கு வெளியூர் போய் ஆகணும், அதனால தான் நான் உங்ககிட்ட கேட்கலாமா வேண்டாமான்னு கொஞ்சம் தயக்கமா இருக்குதுங்கிறாங்க. ஊருக்கு போறதுக்கு பணங்கீர் வேணுமான்னு சூரிய கேட்குறாங்க. ஐயோ அதெல்லாம்
வேண்டாங்க, அது என்கிட்டயே இருக்குங்கிறாங்க. அப்ப என்கிட்ட என்ன தயக்கம்? நானும் உங்க பொண்ணு மாதிரி தான். எதுவா இருந்தாலும் என்கிட்ட கேளுங்கன்னு சொல்றாங்க மாறி. கோயில் விஷயமா வெளியூர் போயிட்டு 10 நாள் ஆகும் வரதுக்கு. பால் பிரச்சனை வேற. அதனால இந்த குழந்தைய உங்க குழந்தைய நீங்க பார்த்துக்குவீங்கன்ற ஒரு நம்பிக்கையில தான் நான் இங்க வந்திருக்கேன். குழந்தை உங்ககிட்ட இருந்தா பால் பிரச்சனையும் இல்ல, 10 நாளைக்கு பாதுகாப்பாவும் இருக்கும். அதனால தான் உங்ககிட்ட குடுத்துட்டு போலாமான்னு வந்திருக்கேன். நீங்க பார்த்துக்க முடியுமான்னு கேட்கறாங்க சாஸ்திரி. இந்த ஊர்லயும் உங்கள விட்டா எனக்கு யாரும் தெரியாதுங்கிறாங்க. அட என்னங்கய்யா நீங்க இத சொல்றதுக்கா இவ்வளவு தூரம் தயங்குனீங்கன்னு கேட்கறாங்க சூர்யா. ஐயா குழந்தைய பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. 10 நாள் என்ன எவ்வளவு நாள் வேணாலும் சரி இங்கேயே இருக்கட்டும். நாங்க பார்த்துக்கிறோம்னு சொல்றாங்க சூர்யா. அந்த நம்பிக்கையில தான் உங்கள தேடி வந்திருக்கேன். 10 நாள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்ததும் நான் வந்து குழந்தைய வாங்கிட்டு போயிடுறேங்கிறாங்க சாஸ்திரி. மாறி குழந்தைய வாங்கிக்கங்கிறாங்க. மாறியும் 2 கையை ஏந்தி குழந்தைய வாங்கிக்கிறாங்க. ஐயா நீங்க கவலைப்படாதீங்க. இனிமே இவ என் குழந்தை. நீங்க பத்திரமா போயிட்டு வாங்கன்னு சொல்றாங்க மாறி. தேவிமா பார்த்து பத்திரமா இருந்துக்கோமா, நான் போயிட்டு வரேன், தாத்தா போயிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க சாஸ்திரி. இந்த குழந்தைக்கு அம்மா, இவர் தான் இந்த குழந்தைக்கு அப்பா அப்படின்னு மாரியும் சூர்யாவும் ரொம்ப சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காங்க. சரி நான் போயிட்டு வரேன்ட்டு போறதே சாஸ்திரி பார்த்துட்டு சொல்றாங்க. மாறி இப்போ உன் கையில குழந்தை இருக்குதுல்ல, இதே மாதிரி உன் குழந்தையும் உன்னை தேடி வரும் பாருங்கிறாங்க. மாரியும் சூர்யாவும் அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு அவங்க ரூமுக்கு வந்துடுறாங்க. இனிமே இந்த ரூம் உங்களோடது. 10 நாள் இல்லை எப்போ வேணாலும் நீங்க இந்த ரூம்ல தங்கிக்கலாம் அப்படின்னு குழந்தைய பார்த்து ஆசையா அன்பா கொஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம சொன்னதும் எப்படி சிரிக்கிறா பாருங்க ஹஸ்பண்ட் சார், நீங்க சொன்னது எப்படி சிரிக்கிறா பாத்தீங்களாங்கிறாங்க. ஆமாமா குழந்தைய என்கிட்ட கொஞ்சம் நேரம் கூட நான் கொஞ்ச நேரம் வச்சிருக்கிறேங்கிறாங்க. சரி பார்த்து பத்திரமா பிடிச்சுக்கோங்க, தலையை நல்லா பிடிச்சுக்கோங்க அப்படின்னு பாதுகாப்பா பாங்க பக்குவமா கொடுக்குறாங்க. குட்டி தாத்தா வர வரைக்கும் நாங்க தான் உங்களுக்கு அப்பா அம்மா சரியா அப்படின்னு சொல்றாங்க. குழந்தை சிரிக்குது. தேவியை காட்டுறாங்க. இந்த பாப்பாவுக்கு ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கிற மாதிரியே எனக்கு தோணுது. நெஞ்சில பால் கட்டிக்கிட்டு இந்த தவிச்ச போது இந்த பாப்பா தான் அந்த வலியை போக்குனா என் மடியில உட்கார வச்சுதான் பேரும் வச்சோம். இப்ப நம்மளை தெரிய வந்திருக்கா பாருங்களேன். மாறி இந்த பாப்பாவுக்கு நம்மளுக்கு தொப்புள் கொடி உறவு இல்லைனாலும் ரத்த சம்பந்தப்பட்ட உறவு இருக்குங்கிறாங்க. என்ன ஹஸ்பண்ட் சார் சொல்றீங்க, எனக்கு ஒன்றும் புரியலையேங்கிறாங்க மாறி. ஆமா உங்ககிட்ட இவ பால் குடிச்சிருக்கல, ரத்த சம்பந்தப்பட்ட உறவுன்னு பார்த்தா நீ அம்மா நான் அப்பாங்கிறாங்க. யாராவும் சங்கரபாண்டியும் அங்க இங்க அலைஞ்சு திரிஞ்சு மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. இங்க பார்த்தா ஹாசினி அவங்க சாம்பிராணி பாவு பிடிக்கிறதுக்காக டீ போட்டுட்டு இருக்காங்க. என்ன ஹாசினி ஊட்ட எப்படி கொளுத்தலான்னு பார்த்துட்டு இருக்கிறியான்னு வந்து பாண்டி கேட்கறாரு. ஹாசினி என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்னு தாரா கேட்கறாங்க. அத்தை இப்பதான் குழந்தைய குளிப்பாட்டினேன், அதனால அவனுக்கு நம்ம சாம்பிராணி பாவு பிடிக்கணும்ல, இல்லைன்னா அவனுக்கு ஜலதோஷம் பிடிச்சிருக்கு. அத்தை உங்களுக்கு மூக்கு செவந்திருக்கிற மாதிரி இருக்கு, நீங்களும் சாம்பிராணி பாவு பிடிச்சிக்கிறீங்களான்னு கேட்கறாங்க. எது மூக்கு செவந்திருக்கா அப்படின்னு பாக்குறாங்க சங்கரபாண்டி. இவ ஒரு கிறுக்கி நேரம் கட்ட நேரத்துல என்னெல்லாம் பேசிட்டு இருக்கா பாருன்னு நினைக்கிறாங்க தாரா. என்னது உன் பேரு ஹாஹா ஹாசினியான்னு கேட்கறாங்க. ஆமா என் பேரு ஹாஹா ஹாசினி தான், இப்ப அதுக்கு என்ன அப்படின்ட்டு போறாங்க. சே என்னமா சிரிச்சுக்கிட்டு போது வர ரூமுக்கு எது கொளுத்தி விட்டுறதா பார்த்து போமாங்கிறாங்க சங்கரபாண்டி. சிஸ்டர் இப்போ என்ன பண்றது, சாஸ்திரி தேடுறதா இல்லை அந்த குழந்தைய தேடுறதா, அந்த குழந்தைய தூக்கிட்டு சாஸ்திரி எந்த ஊருக்கு போனான்னு தேடுறதா ஒண்ணுமே புரியலையேங்கிறாங்க. டேய் முடியாதெல்லாம் ஒரு தீர்வே கிடையாது, என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாங்கிறாங்க. சரி யோசிங்க யோசிங்கிறாங்க. மாரியும் சூர்யாவும் மாடியிலேருந்து குழந்தைய கொஞ்சிக்கிட்டே எடுத்துட்டு வர்றாங்க. சிஸ்டர் நம்ம ஊர் முழுக்க தேடிட்டு இருந்தோம், குழந்தை நம்ம வீட்லயே இருக்குது பாருங்கிறாங்க. தாரா பார்த்துதான் அப்படி திகச்சு போய் பார்க்குறாங்க. தாராவை விடாம துரத்திக்கிட்டு வந்திருக்கும் தேவிமா. என்னெல்லாம் நடக்க போதுங்கிறதையும் நாளை சொல்ல பார்க்கலாம்.